சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஊர் ஊராக சுற்றுறோமே, காடு காடாக சுற்றுறோமே, இன்றைக்கியாவது உருப்படியாக ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு ஒரு இடம் தோணுச்சு. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போனதுக்கு ரொம்ப தரமாக கோயில் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. நான் கோயம்புத்தூர்லேருந்து போயிருந்தேன். கோயம்புத்தூருக்கும் அதுக்கும் ஒரு 80 கிலோமீட்டர் தூரம் வரும். போயிட்டு வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருந்தது. நான் போன நாள்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாள். பார்த்தீங்கன்னா கூட்டம் சரியான கூட்டமாக இருந்தது. சரி கோயிலுக்குள்ளே போய் அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம நினச்சத விட அற்புதமாக இருந்தது கோயில். அப்படியே உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு குவியலாக வந்து ஒரு சாம்பல் மாரி கிடந்தது. என்ன அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் சொன்னாங்க, இதுதாங்க பண்ணாரி குண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாம்பல். அதை விறகுல வச்சு எரிப்பாங்க. அதில தான் பக்தர்கள் வந்து பூ மிதிப்பாங்க. அதோட சாம்பல் தான் அது அப்படின்னு. அதை எல்லோரும் உப்பெல்லாம் போட்டு தொட்டு கும்பிட்டுன்னு வந்துட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே ஒரு சுற்றி கும்பிட்டு அப்படியே நெத்தியில் எடுத்து வச்சுட்டு பயபக்தியோடு அப்படியே வெளியில் வந்தேன். வெளியில் வரும் திடீர்னு ஒரு ஆச்சரியம். என்னென்னா, பெரிய ஒரு சூலாயுதம் வந்து அங்கே இருந்தது. நான் இந்த மாதிரி ஒரு சூலாயுதம் வந்து எந்த கோயிலையும் நான் பார்க்கவே இல்லையே, இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதை எல்லோரும் தொட்டு கும்பிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு பெரிய சூலாயுதங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். இந்த கோயிலில் வந்து இது ரொம்ப சிறப்பாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆச்சரியமாக பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பிரமிப்போடு நின்றுருந்தேன். சரி போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கோயிலுக்குள்ளே அப்படியே உள்ளே போனேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழம்லாம் குத்தி நிறைய பேர் சாமி கும்பிடு, இது என்னென்னு கேட்டு வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அதையும் பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளியில் வந்தேன். வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு திருநீர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அது ஒரு மண் கலரில் இருக்குது. அதுதான் அங்கே திருநீராட்டம் இருக்குது. அதை கொடுத்தாங்க. அதை வந்து கையில் வாங்கி வச்சுட்டு பேப்பர் தேடினேன், எங்கேயுமே கிடைக்கல. ஒரே ஒரு இடத்துல பேப்பர் கிடச்சிது. அதை வாங்கி சுற்றி ஜோப்பில் வச்சுட்டு அப்படியே இந்த சைடு வந்தேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வேண்டுதல் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. அப்படியே கோயிலை வந்து சுற்றிக்கிட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து அந்த கோயிலை விட்டு வெளியில் வர்றதுக்கு மனசு இல்லை. அவ்வளவு அற்புதமாக இருந்தது. கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா, மனசு அப்படி எதமாக இருந்ததுங்க. அந்த மாதிரி அந்த கலைநயத்தோடு அந்த கோயில் உருவாக்கியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி தாங்க அந்த கோயில் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, மைசூர் போகிற ரோட்டுக்கு பக்கத்திலே இருக்குது. இந்த கோயிலில் வந்து இன்னும் நிறையா கட்டுமான பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் முடித்தா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பண்ணாரி குண்டம் நடக்கும்போது இன்னும் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் அந்த மாதிரி குண்டத்துக்கு இன்னும் வரலை. இது இன்னைக்கு போகலான்னு ஒரு முடிவில் இருக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த கோயிலேருந்து வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா, பாசி பவள கடைகள் எல்லாமே இருக்குதுங்க. நான் அந்த கோயிலை சுற்றியும் பார்த்தேன். ஒரு கடையும் காணாமல், இங்கே எந்த கடையும் இல்லையே போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த கோயிலுக்கு பின்னாடி டூ வீலர் ஸ்டாண்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா, பாசி பவள கடைகள்லாம் இருக்குது. இங்கே வந்து இந்த குழந்தைகளுக்கு வேணுங்கிற மாதிரி பொருட்கள் இதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். போட்டா இதெல்லாம் வாங்கிக்கலாம். அதை பார்த்து அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே அந்த இதுக்கும் வந்து நல்ல அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு அப்படியே அதே ஒரு வீடியோவாக எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி வீடியோவை எடுத்து தான் போட்டிருக்கிறேங்க. அது பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா, பண்ணாரியம்மன் கோயிலுக்கு தொட்டே இருக்குது. கோயில் வளாகத்துக்குள்ளே தான் இருக்குது. அது தொட்டு வெளியில் வரும்போது தான் இருக்குது. இது அப்படியே அதையும் பார்த்துட்டு அப்படியே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அப்படியே கோயிலை சுற்றி அப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன். வந்துட்டு சரி வண்டி பக்கத்தில் வந்தாச்சு. இனி இவ்வளோ தூரம் சுற்றி பார்த்தாச்சு. சரி நம்ம வந்து சாமியும் கும்பிட்டாச்சு. அப்படியே போகலாமே அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இந்த சைடுலாம் பார்த்திங்கன்னா, இதே மாதிரி கடைகள் நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த தேங்காய் பழம் இதெல்லாம் கூட இந்த கடைக்கு பின்னாடி வந்து தேங்காய் பழம் எல்லாம் விற்றுட்ருக்குறாங்க. மொட்டை போடுறவங்களாம் மொட்டையை போட்டு அங்கே வந்து தேங்காய் பழத்தை வாங்கிட்டு பொரியை வாங்கிட்டு அப்படியே சாமி கும்பிட்றதுக்கு கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நானும் அதே மாதிரி சரி சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போகலாமேன்னு திரும்பி பார்க்கும்போது மைசூர் ரோடு பார்த்திங்கன்னா அப்படி பலன்னு இருந்ததுங்க. இது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியே தான் இருக்குது. இப்பொழுது அழகான ரோட்டை பார்த்துட்டோமே, விட்டால் சரிப்பட ஒரு சவாரி போட்டு பார்க்கலாங்க. அப்படி ஒரு சவாரியை போட்டேன். மைசூர் ரோட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேங்க. அந்த ரோடு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. அவ்வளோ அற்புதமான ரோடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரங்குகள் இந்த மாதிரி விலங்குகள்லாம் இருக்குது. நைட் நேரம் யானைகள்லாம் வரும்னு சொல்கிறாங்க. உண்மையானது. நீங்களும் இந்த பகுதிக்கு வந்து இதெல்லாம் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. தரமான ஸ்பாட்டு.